வணக்கம் நண்பர்களே. இன்று கழுத்தெலும்பு தேய்மானம் கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்பட்ட பிறகு அதை கண்டுக்காமல் இடும்போது சர்விக்கல் ரெட்டிகுலோபதி என்று சொல்லுவோம். இந்த இரண்டு டிஸ்கும் இன்டர்வென்ட்ரல் டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகி பல்ஜ் ஆகி தென் அந்த கிரனியலில் அழுத்தும் போது கைக்கு வரக்கூடிய நரம்பு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் போல் அடிக்கும். சிவியரான வலி இருக்கும், மறுத்து போகும். சம்டைம்ஸ் வாமிட்டிங் அண்ட் கிடினஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும்போது இது ஃபுல்லாகவே சர்விக்கல் ரெட்டிகுலோபதிக்கு உள்ள சிம்டம்ஸ். அதனால் இந்த சர்விக்கல் ரெட்டிகுலோபதியை வந்து குணப்படுத்த முடியுமா அக்குபஞ்சர் சிகிச்சையில் என்றால் நிச்சயமாக முடியும். ஸோ தேய்மானம் ஏற்பட்டு அடுத்த ஸ்டேஜ் அதை ரிவர்ஸ் பண்ணி மீண்டும் அந்த டிஸ்கை வந்து கரெக்ஷன் பண்ணி பொசிஷனில் உட்கார வச்ச பிறகு மறுபடியும் அந்த கிரனியல் நர்வ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கான சிகிச்சை கொடுக்கும்போது அக்குபஞ்சர் சிகிச்சையில் வந்து சர்விக்கல் ரெட்டிகுலோபதியாக இருந்தாலையும் சரி பண்ண முடியும். ஒரு இன்டெகிரேட்டிவ் மெடிசனாக ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக கொடுக்கும்போது நிச்சயம் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆகவே சர்விக்கல் ரெட்டிகுலோபதி ஏதாவது ஏற்பட்டிருந்தால் நேச்சுரோபதி சிகிச்சையில் வந்து சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. இதற்கான ஃபீட்பேக்கும் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் என்ற யூடியூப் சேனல் வந்து அதிக பேஷண்ட்ஸ் வந்து சர்விக்கல் ரெட்டிகுலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமடைந்த பேஷண்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாருங்கள். ஸோ ஆகவே சர்விக்கல் ரெட்டிகுலோபதிக்கான சிகிச்சை அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலம் நிரந்தரமாகவே குணப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.